அதை விட்டு ஓவர் கம் பண்ண வேண்டிய டைமில் இருக்கு. வந்தாச்சுங்க ஒரு ஆள் அதிசயத்துக்கு ஒருத்தர் ரெடியாக உட்காந்துருக்குறியான். ஆமாம், ஏசிக்குள்ளே வந்து அவர் குளிராம இன்னும் வேண்டாங்க பால்லேயே வளர்ந்துருக்குது. எல்லா நாய்க்குட்டி புட்டு இதுக்கு பேர் இப்போ தான்டா புட்டு ஒன்று ஆஃபீஸ் வேர்ல்டு கிளாஸாக போட்டு செவத்தில் இருக்கிறதுலேருந்து ஹோம் ஒர்க் பண்ணுறாரு. போன கொடு. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹோம்ஒர்க் போயிட்டுருங்க. பிரதர் இஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க், லிட்டில் பிரதர் ஆல்சோ டூயிங் ஹோம்ஒர்க். கலரிங் பண்ணலாம் டுடேஸ் ஹோம்ஒர்க். இனிமேல் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க்கு? கலரிங் டெய்லி செவத்தில் இருக்கிறதுலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ஏடா நீ சொன்னால் படிக்காத பையன் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. செவத்தில் விட்டு கிறுன்னு நிறுவானுங்க. இவன் நல்ல மாடுங்க, ஒரே ஒரு சூடு தான். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு இருக்குல்ல. இப்போ கூட அவங்க பின்னாடி இருந்து பூரா அப்புறம் வச்சு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பூரா பெண்ணை வச்சு கிறுக்கி விட்டியான். சொன்னால் பிடிக்காத பையன். சுக்குட்டோ பையனுங்க, எங்கே போனது நீட்டாக வந்துடுவார் அவர். ஃபோனில் எடுத்து செல்ஃபை வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் பார்க்க வேண்டியது, அப்புறம் கூட அம்மாட்ட காமிக்க வேண்டியது. இந்த சொன்னால் பிடிச்சிக்கோத பையனுங்க. காஃபி சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு பழகிருக்கிறேங்க. காஃபி சும்மா வேர்ல்டு கிளாஸாக போட்டு பழகிருக்கிறேங்க. அதனால் இப்போ நான் எங்கே வெளியே போய் குடிக்கிறது கூட இல்லைங்க. அந்தளவுக்கு செல்ஃபாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். பட் இதை குடிக்காதீங்க தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனி ஃபார்ம் ஆஃப் கெஃபைன் இஸ் நாட் கொடுத்தாங்க. பட் சம் லெவல் ஓகேம்பாங்க. நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வந்து இது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. இது டீ இது எல்லாமே இது வேலை பண்ணும். கன்சப்ஷனை லிமிட் பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ண முடியலன்னா. ஃபோனை வாங்கி இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷன் நம்மளையே பாதிச்சிருச்சு. அடுத்த ஜென்ரேஷனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. இவன் ஒரு 10 நிமிஷம் வாங்கிடுறது. இவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிறான் வாங்கினா. இவங்க அண்ணங்கார ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பார்க்குறானுங்க. சில விஷயத்தில் விட்டு தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. உடனே சொன்னால் புரியாது. அப்புறம் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குதும்பியான். வேண்டாந்தாங்கன்னு சொன்னோம்னா ஒரு 10 நாள் விட்டுறானுங்க கம்ப்ளீட்டாக. ஆனால் இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இவன் ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு வரல. உடனே செல்போன்ல ஆஃப் பண்ணிட்டு என்னை வந்து எந்திரி எழுப்பிட்டு கூப்பிட்டு போய் சாமி கூட கூப்பிட்டு போறாங்க. இனிமொழியான் வெரி குத்தங்க. நீ ஃபோனை மட்டும் கொடுத்துடாத. நான் கொடுக்கவே மாட்டேன் இவனுக்கு. போட்டா எப்பயுமே அன்லாக் பண்ணி பழகியாச்சு. எல்லா காணாமல் போகிறதுங்க. இவன் ப்ரௌசருக்குள்ளே போய் தட்டிக்கிறியான். இவனுக்கு ப்ரௌசருக்குள்ளே போகிற தெரியுது இல்லைங்க. அதான் டிஃப்ரென்ஸு. க்ரியேட்டிவ் ஃபெலோங்க. இவன் எல்லாமே க்ரியேட்டிவாக பண்ணுவானுங்க. அதனால் ஷீ வில் டெஃபினெட்லி ஷைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோடய பையன் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். பட் இவன் எல்லாமே கொஸ்டின் வந்து எப்போ பயங்கர கரெக்டாக கேட்பானுங்க. நோட்டு வந்துங்க வேணுன்னே அன்ரோல்டு நோட்டு வேணுன்னு வாங்கி போட்டு லைன் வேணும் இவரே லைன் போட்டுக்கிட்டாரு. ஏண்டா சொன்னால் படிக்காத பையல. மெயினாக பனின்னு வேணுட்டானுங்க. நானும் மாமா என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே உடனே ரெப்ளிகேட் பண்ணணும்பியா. டேய் சொன்னபடி கேட்க பையல. ஃபோனை கொடுறா. ஃபோனை கொடு. கம்முன்னு ஃபோனை கொடுத்துரு. அப்பாட்ட ஃபோனை கொடுத்துரு. இவனே கொடுத்துட்டான்னா ஓரளவுக்கு கம்முன்னு இருந்துக்குவானுங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏதாவது கோவப்பட்டேன்னு வைய, அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சரியா? ஓகே. தள்ள லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காகவே இங்கே SM ஃபேமிலியில் ஒரு சோகங்கள். அதை விட்டு ஓவர் கம் பண்ண வேண்டிய டைமில் இருக்கிறாங்க. இது எங்கள் டாக் வந்து எப்பவுமே நாங்கள் இந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இன்னொரு நாய் சேர்த்து வளர்த்திட்டு இருந்து அதனோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பிடிக்கலின்ட்டு அதை வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. நான் டேக் கேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேனுங்க. நம்ம சிப்பியுமே அதே மாதிரி ரோட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரோடு வந்து ஹைவே பக்கத்துலேயே, அது டேஞ்சரும் கூடங்க. அது சிப்பி எப்பவுமே கிராஸ் பண்ணி போகாமல் தான் இருந்தது. எப்படியோ ஒரு ஸ்டேஜில் ரோடை கிராஸ் பண்ணிக்குங்க அடிபட்டுருச்சு. அதனால் காணமேன்ட்டு 3 நாளாக
ஒரு பொருள் இருக்கப்ப தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. கட்டியே வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக. எனக்கு என்னமோ கம்ப்ளீட்டாக கட்டியே வச்சுருக்கிறது அது ரொம்ப சிரதன்ற மாதிரியே இருக்குது. அது எனக்கு மனசுக்கு ஏற்றுக்காம தான் எனக்கு கட்டி விடாமல் வச்சுருந்தேங்க. பட்டு லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கும்போது கொஞ்சம் கட்டி வச்சுட்டு நைட் மட்டும் தான் அவுத்துடணும் போல இருக்குதுங்க. அதனால் இப்போ நம்ம இனி மகிழனோட டான்ஸ் மாஸ்டர் பன்னீர் வந்து இங்கே ஒரு 2 நாய் வாங்கிட்டு வந்தாங்க, பப்பி குட்டி, கோம்பை நாடு. அதில் ஒரு குட்டி வந்து எங்களுக்கு வரப்போகுதுங்க. அதான் போய் வாங்கிட்டு வருங்க. பேர்லாம் டிசைட் பண்ணியாச்சு. மகிழெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாங்களும் சேர்ந்து சிப்பி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி சொல்லியிருந்தா அழுதுருப்பான் போல. அவன் தான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணான். வேற ஒரு நாய் ரோட்டில் பார்த்து அதையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அழுகெல்லாம் செஞ்சான். ஸோ 1 வீக் ஆஃப் வித்தவுட் நாயே அவனால் தாங்கிக்க முடியல. அது சம்டைம் நம்ம கண்ட்ரோல் மீறி போகும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதான் இப்போ எங்களுக்கு நடந்தது. ஏதாவது ஒரு ஏரியா மாதிரி பிரித்து கண்ட்ரோல் விட்டு போகாத மாதிரி தான் நான் பண்ணணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏரியா பெருசாக சின்னதாக இருக்கும்போது ஒரு 5 சென்ட்டுக்குள்ளே வச்சு நம்ம கேட் லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாங்க. பட் இவ்வளோ ஓப்பனாக ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம எந்நேரம் கண்ட்ரோல்லேயே வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். கம்ப்ளீட்டாக கட்டியே வச்சுருக்கிறது அதுக்கு எனக்கு என்னமோ பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதான் ரீசனு. இல்லை போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு சுக்கு பையனுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே குளிச்சிடுறது. சொன்னா படிக்காத பையல நம்ம என்ன பண்ணுறோமோ எல்லாம் பண்ணி பார்க்குறதுங்க. நம்ம தொடச்சோம்னா அவனு எடுத்து துடைக்கிறது. அருவாள் எடுத்து சேரெல்லாம் கழுவினாங்க. அதனால இப்போ அதை வச்சு அருவாள் எடுத்து தோப்புக்கெல்லாம் போகிறான் அவன். சொன்னா படிக்காத பையன் அருவாள் எடுத்து ஒளிய வைக்கணும். ஒருத்தர் முட்டை பட்டை கிளப்பிட்டு ஒடியாந்துருவானுங்க. வேண்டாம் ஐயோ வேண்டாம். ஐயோ இவனுக்கு இப்போ 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியாது ஒரு ஆளை. பன்னீர் ப்ரோ ரெடி, மகிழம்பன் ஆல்சோ ரெடி. முன்னாடி வந்தாச்சுங்க. ஒரு ஆள் அதிசயத்துக்கு இன்றைக்கி தூங்காமே வந்திருக்கிறாரு. 10 நிமிஷம் நாள் தூங்கிடுவான். தூங்காததுக்கான ரீசன்னு அவனுக்கான பொருள் உள்ளே இருக்குது. ஓ ஃபீமேல் அது. ஓ சரிங்க. அங்கே அது ஃபீமேல் டாக்கு தாங்க, இல்லை மேல் டாக்கு. அது இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னு வைய, அப்புறம் அதுக்கு நிறைய டாக் வந்துடும். அப்புறம் ஏற்கனவே இங்கே தான் கொண்டு வந்து ஏற்கனவே விட்டுட்டு போச்சு ஒரு நாயை. இது மேல் டாக். சூப்பருங்க. ஆமாங்க. போய் அப்புறம் நாய் கிடைக்கல. சரிங்க. அப்புறம் சொல்லி வச்சு அப்புறம் கோம்பையில் போய் தேனி பக்கம் தான் கோம்பை. தேனிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகும். ஏந்தாங்க பிடிச்சிருக்கா? நாய் வேணும்னு சொன்னாங்க. பன்னீர் டேடி ஃபேவரட் நாய் இப்போ எங்கள்கிட்ட வருதுங்க. அதுக்காக வாங்கிட்டேன். அதுக்காக 2 வேலை டாக் எடுத்தாச்சாவா? ஒருத்தர் ரெடியாக உட்காந்துருக்குறியா? அவன் நம்மளுக்கு முன்னாடி ரெட்டியாக இருக்கான்ல. அவன் என்னடா சும்மா அப்படியே வச்சுட்டேன். ஏதோ கேரி பேக்லாம் போட்டுக்கலாம். வேண்டாமா? அது சூப்பராக இவங்க செட் ஆகி போச்சு. பார்த்து சாத்தனுங்க பிடிச்சிக்கலாம். பன்னீர் ப்ரோக்கு ஹியூஜ் தேங்க்யூ. கோம்பை போய் நாய் வாங்கிட்டு வந்து நமக்கு 1 மாதம் வளர்த்தி அவர் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ப்ரோ. அந்த நாய்வே வெட்டினரி டாக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சுங்க. 32 டேஸ் அந்த மாதிரி தான் ஆகுதுங்க குட்டிக்கு. அதனால் வேண்டான்னு சொல்லி தடுப்பூசி போடலிங்க. 45 டேஸ் அப்போ வாங்கிச்சு சொல்லிக்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏற்கனவே இதில் வந்து கற்றுருக்குறோம். இவன் கையில் கொடுக்காம இருக்க முடியுமா? இவன் அப்படியே உயிரோடு இருக்கிறேன். அப்படியே டாக்டர்லாம் கேட்டுன்ட்டு 45 டேஸ் இல்லாமல் ஊசி போட முடியாதுன்ட்டாங்க. ரிலேட்டிவ்லி இது ஸ்ட்ரே டாக்லாம் கிடையாது, ப்ரீடு பண்ணி வந்தது இதெல்லாம். இந்த எருமை இருக்குது பாரு, நல்லவனாட்ட வந்து உட்காந்துருக்குது பாரு. எங்கேயாவது கிட்ட வந்த இதாங்க நான் ஏற்கனவே வளர்த்தேன் நாய்ங்க. வேண்டாம் நான் முடிக்கி விட்டேன். ஒன்றும் சொன்னபடியே வர்றதில்லை பக்கத்தில். அதனால் இந்த டைம் சொன்னால் பாடி கேட்குற ப்ரீடாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. அது நோய் சின்னது பண்ணதாங்க்கா, சின்னது பண்ணி. ஆமாம், ஏசிக்குள்ளே வந்து அப்புறம் குளிராம இன்னும் பாலை கீழே ஊற்றணும்னா சாப்பிட்டுக்கிட்டு நீ வெல்கம் ஹோம். சிட்டு கோம்பை வந்து காலில் வந்து கருப்பாக இருந்து இன்னும் ரேட் அதிகமாம்மா. சிட்டுவா? சிட்டு நம்ம பேர் வைக்க பார்க்குறாங்கடா. நீ வைதாங்க்கா, அப்பா ஆப்ஷன் சொல்கிறேன் உனக்கு. சிட்டி சரியா? சிப்பினே பேர் வச்சு அது வேண்டாம் தாங்க, அது முடிஞ்சது எப்பவுமே சொல்லக்கூடாது. வேறு அப்பா சொல்கிறேன் பாரு, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. பேர் கொக்கி சரியா? பாம்பன், வல்லா, சிட்டி, பாம்புன்னு பேர் வச்சிடலாம்.
பாம்பன் பாம்பன் வேணால் வைக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு லைட்டாக சில மகிழ் சிட்டி சொல்ல அம்மாவுக்கு சிட்டி தாண்டா பிடிச்சிருக்குது. சோறு வைக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிடலாம் தாங்க. சொல்லு. சிட்டினே வச்சிடலாம். சிட்டின்னு வச்சிடலாமா? ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துடலாமா சிட்டின்னு? நல்லா தானே மச்சான் சிட்டி எனக்கு பெருசு பண்ணிட்டேன். சின்னது பண்ணிக்கலாம். சிட்டி ஓகேவா? சிட்டியே ஓகே. ம் ஓகே. இன்றுடன் உனக்கு பேர் சிட்டி. ம் சிட்டி சி அப்படி சொல்லக்கா சி சிட்டி 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 இல்லை சிட்டி. ஏன் வர மாட்டீரு? அதை நீ தான் பழக்கணும் தாங்க. டேம் பண்ணு ஒன்று டேம் பண்ணு. பா 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 வருது 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 வருது. தெரியுதா எப்படி? தெரியுதா? இதான் ட்ரெயின். இப்படியே ட்ரெயின் பண்ணி என்ன சொல்லி கொடுத்தாலும் இப்போ கப்புன்னு கற்றுக்கு. நம்ம சொன்னால் எல்லா வயசும் கேட்கு. இப்போவே ட்ரெயின் பண்ணிடணும் ஒன்று நீ. வேண்டாங்க வேண்டாங்க. எல்லாம் நம்ம தேடி வந்தது. ஒன்று மட்டும் நான் போய் கூப்பிட்டு வந்தேன். இன்னொன்று ரொம்ப குட்டியிலேருந்தே பிரிச்சிட்டாங்க. இது கூட நான் தாயிட்டு கூட போகிறேனுங்க. இந்த அநியாயம் மாதிரி எனக்கு தெரியுது. ரெண்டும் சூப்பராக சேர்ந்துக்கிச்சிங்கிட்டானே. என் பாருங்க, என் பேர் வந்து பாம்பன் வச்சுருக்குறேங்க. திஸ் இஸ் ஃப்ரம் கோம்பை. பா பாம்பன், யூ ஹாவ் சம் நெய்பர். நெய்பர் இல்லை, உனக்கு ஃப்ரெண்டு. வா லட்சுமி அத்திங்க சும்மா ஃபஸ்ட் கிளாஸை ஒன்று ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வழக்கம் போல். இட்ஸ் டைம் டு ரிவீல் இட் வித் மகிழம்பன். ரெண்டு பேரும் குறுமணி பழகாதீங்க. தங்கா கம் ஹியர். திஸ் இன்சைட் திஸ் பாக்ஸ் அமேசான் டெலிவரி பாக்ஸ். என்ன வாங்கிக்கோ. ஓ மெதுவை 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 மெதுவை. நாய்க்குட்டி நாய் சும்மா கொழு கொழு கொழுன்னு ஒரே ஒருத்தட்டு பௌஜி பூஜி பேல. ரெண்டு பேருமே பால்லே வளர்ந்துருக்குது. எல்லா நாய்க்குட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒன்றே ஒன்று மட்டும் தான் தாயிட்டு தப்பிச்சிருக்குது. எப்படி? எங்க தப்பிச்சிருக்கிற? ஃபுல்லாக தாயிட்டே குடிச்சிருக்கு. இத்தச்சோடாய் பாலுக்கு ஊற்றுன குடிக்க தெரியல. எங்கடா போய் ஒளிஞ்சிக்கலானே பார்க்குது பேர். என்ன பேரு? இது வேறு பேர் வைக்கல, இனிமேல் பேர் வைக்கணும். பாம்பன் பா. இதெல்லாம் டே ஒன்லேயேங்க ஃபுல் பழக்கம் இருக்குது நம்மகிட்ட. இன்னைக்கு தான் வந்திருக்குது. உல்ஃப் டைப்பில் இருக்குது மூஞ்சி. ஏமா விடு. அதான் இது திருச்சியும் தாயிட்டு இருந்து பிரிச்சுங்காட்டி ஷாக்கில் இருக்குது. லாஸ்ட் 2-3 டேஸாக அத்தை பழக்கி பால் ஊற்றி பழக்கி விட்ருக்குறாங்க குடிக்கிறதுக்கு. எங்கே வாய்க்கிட்ட கொண்டு போகாது. குட்டி பையாட்டம் புட்டு இதுக்கு பேர். இப்போ தான்டா புட்டு. ஒன்று ஒரு மாதம் கழிச்சு. ஓ பாம்பன் என்னடா நமக்கு வெயிட் வந்துச்சேன்னு பார்க்குது. பாம்பன் பா பா ஓடியா. எப்படி கூப்பிட்டனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது உங்கள் பேர். சோறு போடுறேன். நாய் பண்ணையாட்ட இப்படியே விட்டா நாய் பண்ணதான் இருக்கும் போல இருக்குது. இது வேறு போய் ஒளிஞ்சிக்கிச்சு கீழே. அது அப்படியே வளர்ந்துருக்குது ஒளிஞ்சு ஒளிஞ்சு. பாம்பன் இப்போ ரொம்ப கத்தாதாங்க, பயந்துக்குதுங்க. பாம்பன் பா 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 பா. உனக்கு என்னடா பெரிய டான்ஸு ஓப்பன் கண்ணம் ஸ்டைல் டான்ஸா உனக்கு? வேறு நான் கீழே வந்துட்டு ஃபுல் பாஸ்லிங். சரி இறங்கிட்டடா, பரவாயில்லடா.